வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி. இதை ஆங்கிலத்தில் another Jesus, another gospel, another spirit என்று சொல்வார்கள். இதை பற்றி பைபிளில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்படியெனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் யாவரும் இப்படிப்பட்ட வேறொரு ஆவியை அல்லது வஞ்சிக்கிற ஆவியை உடையவர்களை கண்டறிந்து அல்லது சோதித்தறிந்து அவர்களை விட்டு விலகி நம்மை உண்மையான தேவனுடைய ஆவிக்குள், அதாவது பரிசுத்த ஆவிக்குள் நம்மை காத்து கொண்டு ஜெயம் கொண்டவர்களாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற வாழ்க்கை வாழ்வது நம்மை நித்திய அழிவினின்று காப்பாற்றி நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும். இன்று உண்மையாகவே மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் இந்த வஞ்சிக்கிற அல்லது வேறொரு ஆவியை பற்றிய அறியாமையால் இந்த கள்ள ஓநாய் கூட்டத்தில் சிக்கி அவர்களுக்கு இரையாகின்றார்கள். மேலும் ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியாமல் பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு தங்கள் வாழ்வில் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கின்றார்கள். ஆகவே வஞ்சிக்கிற ஆவி அல்லது வேறொரு ஆவி உடையவர்களை சோதித்து கண்டறிவது மிக மிக முக்கியமான ஒன்று. இதை பற்றி வேதம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது: பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேவன் சபையை தோற்றுவித்த ஆரம்ப நாட்களிலேயே பிசாசானவன் கொஞ்சமல்ல அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படியானால் இன்று இன்னும் எவ்வளவு அதிகமான கள்ளத்தீர்க்கதரிசிகள் நம் மத்தியில் இருப்பார்கள் என்பதே. எனவே நாம் மிக அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளை அல்லது இன்னொரு ஆவி அல்லது வஞ்சிக்கிற ஆவி உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து நாம் தப்பித்து கொள்வது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த வஞ்சிக்கிற ஆவி அல்லது பிசாசின் ஆவி உடையவர்களை கண்டுபிடிக்க இதே அதிகாரத்தில் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது 2 முக்கியமான அடையாளங்களை தேவன் நமக்கு தருகின்றார். அதில் முதலாவதானது மாமிசத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தல். சபை தொடங்கிய ஆரம்ப நாட்களில் யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவி உடையவர்கள் என்றும், யார் விசுவாசம் வைக்கவில்லையோ அவர்கள் வஞ்சிக்கிற ஆவி உடையவர்கள் என்றும் கண்டுபிடிக்கவும் முடிந்தது. ஆனால் இன்று இந்த விசுவாச அடையாளத்தை வைத்து அடையாளம் காண்பது மிகவும் கடினம். ஏனென்றால் இன்று உள்ள கள்ளத்தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றவர்களாக காணப்படுகிறவர்கள். ஆனால் நாம் பார்க்கின்ற இந்த வேத வாக்கிய பகுதிகளில் இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட அடையாளத்தை வைத்து தேவனால் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். அந்த அடையாளம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அது என்னவென்றால், உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள். அந்த வசனத்தை ஒருமுறை வாசிப்போம். 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இவர்களது போதனை பெரும்பாலும் எதை பற்றி அல்லது எப்படி இருக்கும் என்றால், எங்கள் ஜெப கூடாரத்துக்கு அல்லது எங்கள் சர்ச்சுக்கு வாருங்கள், உங்கள் கடன் தொல்லைகளை எல்லாம் இயேசு மாற்றுவார், உங்கள் நோயை குணமாக்குவார், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுவார், எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், உங்களை இந்த உலகில் தேவன் பணக்காரராக மாற்றுவார், உங்களுக்கு நல்ல வேலை தருவார், உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளின் திருமண தடை மாறும் என்று இந்த உலக ஆசையை, உலக தேவையை காண்பித்து அதை பற்றியே பேசுவார்கள். இவர்களின் பின்னால் ஒரு பெருங்கூட்ட மக்கள் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களின் பின் செல்வார்கள். இந்த மக்களை இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பின்பு அடிமைப்படுத்தி தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்வார்கள். பொதுவாக ஆண்டவரை தேடாமல் இந்த உலகத்தை தேடுகிற மக்கள் இந்த ஓநாய்களால் பிடிபட்டு அவர்களுக்கு இரையாவார்கள். மேலும் இறுதியில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அடையும் பங்காகிய நித்திய அழிவையும் அடைவார்கள். இந்த ஓநாய்களின் பிடியில் அல்லது அவர்களது கூட்டத்தில் சில உண்மையான தேவ பிள்ளைகளும் அறியாமையினால் அல்லது இந்த கள்ளர்களின் மாய்மால தோற்றத்தினால் இவர்களிடம் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இவர்கள் அவர்களிடமிருந்து தப்பித்து தங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பும் வழியில் வாழ வேண்டும் என்பதே இந்த செய்தியின் நோக்கமாயிருக்கிறது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அல்லது வஞ்சிக்கிற ஆவி உடையவர்களை கண்டுபிடித்து அவர்களை விட்டு அல்லது அந்த கூட்டத்தாரை விட்டு விலகுவது ஏன் மிக மிக முக்கியமானது என்றால், அவர்களை விட்டு விலகாத பட்சத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை அவர்களோடு இணைந்து இருப்பவர்களுக்கும் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. 2 யோவான் 1:10-11 வாசிக்கும்போது இதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான விஷயம், உண்மையாகவே மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் பைபிளை ஒழுங்காக வாசிக்காததினால் இந்த கள்ளர்களிடம் மிக எளிதாக சிக்கிக்கொள்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் வேத வார்த்தையை, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை ஒழுங்காக வாசித்தோம் என்றால் மிக மிக எளிதாக இந்த வஞ்சிக்கிற ஆவி உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து தப்பி தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு உகந்த ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியும்.